ஒரு க்ரௌட் புல்லர், ஒரு பெரிய முகம், ஓகேவா, ஒரு கவர்ச்சியான முகம், ஒரு சினிமா ஆக்டர், ஒரு சூப்பர் ஸ்டார் அவர். ஸோ அப்போது அவருக்கு இயல்பாகவே ஓட்டு போட நினைப்பாங்க. ஒரு வரட்டும், ஒரு சேஞ்ச் வரட்டும், விஜய் போடலாமே, ஏன் இவங்க ரெண்டு பேர் தான் ஆளணுமா, ஒரு புதுசாக ஒருத்த வரட்டுமே, நல்ல விஷயம் தானே, என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு 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 ஆங்கிளில் யோசிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா. நம்ம அவங்கள தான் நான் தற்கூரின்னு சொல்கிறது அப்படிலாம் சொல்ல விரும்பலை. ஏன் பொலிட்டிக்கல்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாருமே பொலிட்டிசைஸ்டாக இருக்க முடியாதுல்ல. இப்போ எல்லாரும் ஏன் பொலிட்டிசைஸ்டா இல்லைன்னா எல்லாரையும் பொலிட்டிசைஸ்டா யாரும் மாற்றலைங்கிற கேள்வி வருதில்ல. ஏன் எல்லாரையும் பொலிட்டிசைஸ்டா மாற்றல? ஒன்று ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பேசுகிற இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி, கட்சிகள் பொலிட்டிசைஸாக மாற்றுறதுமே அவர்களுக்கு சாதகமான பொலிட்டிசைஸாக தான் மாற்றுவாங்க இல்லையா. இப்போ திமுக அதிமுக எதை கொண்டு போய் சொல்ல முடியும் மக்கள்கிட்ட? பொலிட்டிசைஸ் பண்ணுறதுன்னா அவங்க கம்யூனிஸ்டத்தை பற்றி அதிகமாக பேசுவாங்களா, இல்லை அம்பேத்கரை பற்றி அதிகமாக பேசுவாங்க, டச் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் அந்த பேரில் செஞ்சுருக்காங்க, கூட்டணியிலலாம் இருந்தால் கூட அவர்கள் பேசுவது திராவிடியன் பேஸ் பண்ண பாலிடிக்ஸ் தான் பேசுவாங்க. ஸோ அவர்களுக்கு திராவிடத்தின் மூலமாக இங்கே நிகழ்ந்த மாற்றங்கள், இங்கே நிகழ்ந்த சாதனைகள் எல்லாத்தையும் சொல்லி தான் பொலிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் 30% 100% பொலிட்டிசைஸ்டாக பண்ண முடியாது. ஸோ அப்போ அதில் பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய க்ரௌடு ஒன்று இருக்குது. இன்னொன்று இயல்பாகவே நம்மளில் ஒரு பிரச்சனை இருக்குது சதீஷ். நீங்கள் பொலிட்டிசைஸ்டாக தான் இருப்பான். அவனுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் ஸ்ட்ரக்சர், இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, திமுக செய்த நன்மைகள் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனால் இயல்பாகவே அவனோட வாழ்க்கை தரம் உயர அவன் ஒரு சங்கி மைண்ட் செட்டுக்கு போவான்.